தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது எமது மூதாதையரின் பொன்மொழி. எமது மூதாதையர் எம் நலங்கருதி கூறிய பொன்னான வாக்கியங்கள். அது பொருந்தக்கூடிய வகையிலே மாணவ செல்வங்களுக்கு நான் இந்நாளிலே சில பல ஆலோசனைகள் கூற கடமைப்பட்டுள்ளேன். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த இனிய நாளிலே மாணவ பருவத்தை நாங்கள் பயனுள்ள வகையிலே பயன்படுத்துவதற்காக உறுதி பூண வேண்டும். எவ்வகையில் என்றால், எல்லா பருவங்களிலும் சிறந்த பருவம் மாணவ பருவம்தான். அது மாணவ பருவ காலத்திலே புரியாவிட்டாலும் ஒட்டுமொத்தமாக எல்லா பருவங்களும் கடந்து வருகின்ற காலப்பகுதியில் நீங்கள் இந்த மாணவ பருவத்தின் பயன் பற்றி நிச்சயமாக கருதுவீர்கள். அப்போ அந்த மாணவ பருவத்திலேயே அதை பயனுள்ள வகையிலே செலவு செய்து விட்டீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக அமைவது உறுதி. இப்பொழுது நான் இங்கு பேசிக்கொண்டிருப்பது 10 வயது 9-10 வயது பாலகர்களுக்கான ஆலோசனை. நிச்சயமாக அவர்கள்தான் இந்நாட்டின் எதிர்கால வாரிசுகள். அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எம்போன்றவரின் பெற்றோர்களின் மிகுந்த பிரயாசையாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தேடி வைத்த செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் எங்கள் குழந்தைகள். அந்த குழந்தைகள் பால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய பெறுபேறுகள் கல்வி உயர்நிலை. இது பல தடவை கூறினாலும் பொருந்தக்கூடிய வாக்கியம் என்பதால் மன நிறைவோடு இன்று நான் இதனை பிள்ளைகளுக்கு பகிர்கின்றேன். அன்பு குழந்தைகளே, எங்களை கொண்டு நடத்துவது எங்களோட மனம். அப்போ எங்களுடைய மனம் உற்சாகமாக இருந்தால் நாங்கள் செய்கின்ற காரியமும் சிறப்பாக இருக்கும். அது செயல்கள் சிறப்பாக இருந்தால் இப்போ மாணவ பருவத்தில் எங்களுடைய எதிர்காலம் மிகச் சுபீட்சமாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு எதிர்காலம் இருக்கின்றது. அந்த எதிர்காலத்தை நோக்கிய லட்சிய பாதையில் நாங்கள் பயணம் செல்ல வேண்டும். அந்த லட்சிய பாதையில் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள், இடர்கள், போட்டிகள் அனைத்தையும் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் திடமான உறுதியான மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு உறுதுணை உச்ச துணையாக இருப்பது எங்களுடைய கல்வி. அந்த முறையில் அந்த கல்வியை பெறுவதில் எவருமே சிரமம் பாராதீர்கள், அக்கறையின்றி இருக்காதீர்கள். அதாவது உங்களை பொறுத்தவரையில் 10 வயது பாலகர்களை பொறுத்தவரையில் எதிர்வரும் தரவைந்து புலமைப்பரிசில் பரீட்சை தான் மிக முக்கியமான எதிர்கொள் தடை தாண்டல். இந்த தடையை தாண்டி விட்டீர்களாயிருந்தால் வெற்றிகரமாக அடுத்து வருகின்ற தடைகள் எல்லாம் மிக இலகுவாக தாண்டுவதற்கு அது வழிகாட்டும். இந்த வகையில் என்றால் நீங்கள் இப்போ கற்க பழகிவிட்டீர்கள், கற்க பழகுகின்றீர்கள், தொடர்ந்து கற்பீர்கள், தொடர்ந்து முயற்சி செய்வீர்கள். நிச்சயமாக வெற்றி உங்களை எதிர்நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கும். நான் ஒரு அனுபவசாலி என்ற முறையிலையும் குழந்தைகள்பால் மிகுந்த அன்பு கொண்ட ஒரு ஆசிரியர் என்ற முறையிலும்
நான் உங்களுக்கு கூறக்கூடியது என்னென்றால், எல்லா பிள்ளைகளும் கற்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் தங்களுடைய திறமைகளை சிறப்பாக வழிகாட்டுகிறார்கள். ஆனால் எல்லாராலும் முடியும். என்ன அதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கலாம், அது ஒரு பெரிய விதியமல்ல. இப்போ உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுகின்ற செயல்பாட்டில் நீங்கள் மிக மும்முரமாக, மிகுந்த பிரயாசையாக, முயற்சி உள்ளவர்களாக ஈடுபட வேண்டும் என நான் இன்றைய நன்னாளிலே மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். 2025 பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கு இன்னும் ஒரு 3/4 ஆண்டு காலப்பகுதி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 9-8 மாதங்கள். அந்த காலப்பகுதி முழுவதையும் நாங்கள் சிறப்பாக செலவு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களோட பெறுபேறு சுபீட்சமாக அமையும். அந்த பெறுபேறு எங்களை உந்து சக்தியாக உருவாக்கி எதிர்கால சிறந்த பெறுபேறுகளை பெறவும் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கும் வழிகாட்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய கற்பித்தல் அணுகுமுறை நுண்ணறிவு விடயங்களை மிக இலகுபட யதார்த்தமாக அந்த பிள்ளைகளுக்கு புரிகின்ற வகையில் கற்பித்து கொண்டு வருகின்றேன். நான் கற்பித்து பிள்ளை பயன் அடைந்து அந்த பிள்ளை அதை மீட்டு தருகின்ற போது அது இன்னும் நிறைந்த பயனாக இருக்கின்றது. அதாவது ஒரு ஆசிரியர் கற்பிப்பது மாணவர் புரிந்து கொள்ள, மாணவர் புரிந்து அதனை சிறப்பாக வெளிப்படுத்துகின்ற போது அது அந்த ஆசிரியர் கற்பித்ததை விட மிகச் சிறப்பாக அமையும் என்பது இப்பொழுது கண்கூடாக தெரிகின்றது. எனவே மாணவ செல்வங்களை நான் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்வது, உங்கள் திறமைகளை அனைவருமே வெளிப்படுத்துங்கள். அதில் ஒரு சிரமமும் இல்லை. அந்த சிறு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதனை எங்கள் வெற்றிக்கான வழிப்பாதை என கருதி உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டுகின்ற பட்சத்தில் உண்மையிலேயே நீங்கள் சிறந்த வெற்றி பெறக்கூடிய எதிர்கால சுபீட்ச வாழ்வை பெறக்கூடியவர்களாக மாறுவீர்கள் என்பதை இன்றைய நன்னாளிலே உங்களுக்கு வாழ்த்துச் செய்தியாக கூறி நான் தொடர்ந்து வகுப்புகளில் சந்திக்கின்றேன். நன்றி.